ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு என்னென்னமோ செய்யலாம், என்னென்ன ரெசிபியோ செய்யலாங்க. ஆனால் முட்டை சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் அசத்தலாக நம்ம முட்டை சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை சட்னி செய்கிறதுக்கு நான் 3 தக்காளியை இதே போல் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கட்டும். 5லேருந்து 6 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கையளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கு மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி எல்லோ சேர்க்க போகிறதில்ல, ஒயிட் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் உள்ளே இருக்க கருவை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாவை விட பச்சை மிளகாய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளார சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காய சட்னி செய்வோம் இல்லையா, அதே போல் தான். கையளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதங்கி வர வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அப்போ தான் வதங்கி வரும். சிம்மிலே வச்சுக்கலாம் 1 நிமிஷம் போல். பாருங்கள், இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையோட ஒயிட்டை உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் போல் நல்லாவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை முட்டை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். முட்டை சாப்பிடாத பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.